Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் தனது வார்த்தையால் ஆசீர்வதித்து தனது வல்லமையால் பயன்படுத்தி தனது கிருபையால் உயர்த்துவாராக. ஆமென். இரத்தம், தண்ணீர், ஆவி என்ற தலைப்பில் செய்தியை கேட்போம், சிந்திப்போம். அநேக விஷயங்களை வெளிப்பாடாய் தெரிந்து கொள்ளுவோம், அறிந்து கொள்ளுவோம். இந்த செய்தியின் தலைப்புக்குள் அநேக தலைப்பு இருக்கின்றது. கடைசி வரை கேளுங்கள். யோவான் 19:34 ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இந்த வசனத்தை சற்று விளக்கி தியானித்து கேட்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தனது உடலில் உள்ள அனைத்து இரத்தத்தையும் சிந்தினார். அவருடைய உடலில் உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள ஒரு போர்ச்சேவகன் தனது ஈட்டியினால் இயேசுவின் விலாவில் குத்தினான். அதற்கு முன்னதாகவே இயேசு மரித்திருந்தார். அவன் குத்திய உடனே விலா எலும்பிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கவனியுங்கள், கவனியுங்கள். அந்த இரத்தமும் தண்ணீரும் யாரை தேடி புறப்பட்டது? 1 தீமோத்தேயு 1:15 படி பாவிகளை தேடி புறப்பட்டது. அடுத்து மேற்கண்ட வசனத்தில் விலா எலும்பில் குத்தப்பட்டது. ஆதாமின் விலா எலும்பை எடுத்து ஆதாமுக்கு ஏற்ற துணையாகிய ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார். கர்த்தரால் உருவாக்கப்பட்ட முதல் மனுஷன் ஆதாமாவான். 1 கொரிந்தியர் 15
45-47 இந்த வசனங்களின்படி பிந்தின ஆதாம், அதாவது இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து, அவர் விலா எலும்பில் ஈட்டியால் குத்தப்பட்டதினால் ஆவிக்குரிய மணவாட்டின் சபை உருவானது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கும் விசுவாசிகள் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியாவார்கள். ஏதேன் தோட்டத்து ஏவாள் கனியை புசித்தால் மகிமையை இழந்தாள். அந்த ஏவாளை போல் இல்லாமல் புதிய ஏற்பாட்டின் மணவாட்டியாகிய நீங்கள் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் மணவாளனின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாய் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்த தலைப்பு, இரட்சிக்கப்பட்ட மனிதன் வசனத்தின்படி எப்படி தன்னை சுத்திகரிக்கப்பட வேண்டும். போர் சேவகன் ஈட்டியால் இயேசுவின் விலா எலும்பில் குத்தியவுடனே மீதமுள்ள இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அல்லவா? அந்த இரத்தத்தில் 1 யோவான் 1:17 இந்த வசனத்தை உச்சரித்து சரீரத்தில் உண்டான பாவத்தையும் பாவ குற்றத்தையும் அறிக்கையிடும்போது இயேசு மன்னிக்கின்றார். இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யும். லேவியராகமம் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இந்த வசனத்தின்படி இயேசு சிந்திய 5.7 லிட்டர் இரத்தம் முழுவதும் பரிசுத்த இரத்தமாகும். பாவியான மனிதர்களுக்காக பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டது. ஆத்துமா மீட்புக்காக. கவனியுங்கள். பனிக்குடம் உடையும் போது குழந்தை வெளிப்படுவதை போல மண்குடமாகிய சரீரம் உடையும் போது, அதாவது மரிக்கும் போது ஆத்துமா உடலை விட்டு வெளியேறிவிடும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருந்திருந்தால் அந்த மனிதனின் ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள் செல்லும். அடுத்த தலைப்பு, விலா எலும்பிலிருந்து புறப்பட்ட தண்ணீர். இரத்தத்தில் 40% தண்ணீர் இருக்கிறது. இரத்தத்தோடு தண்ணீர் கலந்து இருப்பதினால் இரத்தம் மனிதனுக்குள் உறையாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர் இரத்தத்தை உறைய விடாது. கீழே சிந்தும் இரத்தம் உறைந்துவிடும். காரணம், தண்ணீர் ஆவியாகும் போது இரத்தம் உறையும். ஆனால் கவனியுங்கள், இயேசுவின் விலா எலும்பிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் இருதயமாகிய ஆத்துமாவில் உண்டாகும் அக்கிரமத்தை கழுவி சுத்திகரிக்கும். அக்கிரமம் என்றால் என்ன? கெட்ட சிந்தனை, விபச்சார எண்ணம், வேசித்தனம், காம விகாரம், வார்த்தைகள், இவைகள் அக்கிரமமாகும். அது ஆத்துமாவை கரைபடுத்தும். கெட்ட சிந்தனையும் வேசித்தன விபச்சார எண்ணங்களையும் எந்த மனிதனும் கண்டறிய முடியாது. அவை இருதயத்தில் தோன்றும். அது ஒரு டிவியை போல ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த காரியங்களை தனக்குத்தானே தடுக்க முடியாது. காரணம், மனிதன் பாவ வித்து, பாவ இரத்தம். இதனை கண்டறிவது தேவன் ஒருவரே. ஜீவ தண்ணீரான
வார்த்தை ஆத்துமாவில் தோன்றும் இந்த அக்கிரமத்தை கழுவி சுத்திகரிக்கும். வார்த்தை தான் தெய்வம், தெய்வம்தான் வார்த்தை. ஆகவே அக்கிரமமான காரியங்களை வார்த்தை சுத்திகரிக்கும். யோவான் 17:17 படி இந்த வசனத்தை நீங்கள் உச்சரித்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது உச்சரிக்கப்பட்ட வசனமாகிய ஜீவ தண்ணீர் ஆத்துமாவை கழுவி சுத்திகரிக்கும். ஆகவே இயேசுவின் விழாவிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் ஆத்துமாவில் தோன்றும் அக்கிரமங்களை சுத்திகரிக்கும். அடுத்த தலைப்பு, இயேசு சிலுவையில் விட்ட ஆவி. மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இந்த வசனத்தின்படி சிலுவையில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டார். யாரை கூப்பிட்டார்? பிதாவாகிய தேவனை கூப்பிட்டு அவர் கையில் தனது ஜீவனையும் ஆவியையும் ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் விட்ட ஆவியை கொண்டு மனிதனின் ஆவியில் தோன்றும் மீறுதல்களை துப்புரவு செய்து கொள்ளப்பட வேண்டும். மீறுதல் என்றால் என்ன? எடுத்த தீர்மானத்தை உடைத்து மீண்டுமாய் செய்த பாவத்தை மறுபடியும் செய்வது மீறுதலாகும். இது மனிதனின் ஆவியில் தோன்றக்கூடிய காரியமாகும். செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், இந்த 3 காரியங்களுக்குள் மீறுதல் காணப்படும். எடுத்துக்காட்டாக, கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்த பிறகு அதை ஜெபத்தில் அறிக்கையிட்டு இயேசுவிடத்தில் மன்னிப்பும் பெற்ற பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கோபப்படும் போது மீண்டும் கெட்ட வார்த்தை பேசுவதுதான் மீறுதல். ரட்சிக்கப்பட்ட மனிதன் மீறுதல்களை எந்த வசனத்தை கொண்டு கழுவப்பட வேண்டும் என்றால் 2 தெசலோனிக்கேயர் 2:13 படி இந்த வசனத்தை உச்சரித்து ஆவியை துப்புரவு செய்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்த தலைப்பு, இயேசுவின் காயங்கள் 3 நாட்களுக்குள் எப்படி தழும்புகளாய் மாற்றப்பட்டது? மனிதனின் இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், தட்டை அணுக்கள், இவ்விதமான 3 வகையான அணுக்கள் காணப்படும். இந்த அணுக்கள் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இதற்கு இரத்த ஓட்டம் என்று கூறுவார்கள். இரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறபடியினால் தான் மனிதன் நடமாட முடிகிறது. அதாவது பெட்ரோல் வாகனத்தை இயக்குவது போல் மனித இரத்தம் மனிதனின் எல்லா அவயங்களையும் இயக்கத்துக்குள் நடத்தி உயிருடன் இருக்க முடிகிறது. கவனியுங்கள், மனித இரத்தத்தில் இருக்கும் அணுக்களை போல் இயேசுவின் இரத்தத்தில் அணுக்கள் இல்லை. எப்படி என்றால், மனிதனின் உடலில் இரத்த காயங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்தில் சீல்பிடித்து துர்நாற்றம் எடுக்கும். காரணம், அந்த இரத்த அணுக்கள் காயம்பட்ட இடத்தில் மரித்துவிடும். மரித்து போன அந்த அணுக்களில் இருந்து துர்நாற்றம் வீசும். காயம்பட்ட இடத்தில் அக்காயம் ஆறி தழும்புகளாய் மாறுவதற்கு சில மாதங்கள் ஆகும். காரணம், மனிதனின் ஜீன்களினால், அதாவது உயிர் அணுக்களினால் ஜெனிப்பிக்கப்படுகின்றான். பாவ வித்து பாவ இரத்தமாகும். ஆனால் இயேசுவின் காயங்கள் 3 நாட்களுக்குள் ஆற்றப்பட்டு அது தழும்புகளாய் மாற்றப்பட்டது. எப்படி என்றால், பிதாவானவர் தனது வார்த்தையை அனுப்பி தழும்புகளாய் மாற்றினார். காரணம், இயேசு கிறிஸ்து கன்னி மரியாள் கர்ப்பத்தில் பிதாவின் வார்த்தையால் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டார். இயேசுவின் பிறப்பு மனிதனைப் போல் இல்லை.
இயேசு பாவம் அறியாதவர், பாவத்தில் பிறவாதவர், பரிசுத்தர் பரிசுத்தர், களங்கமில்லாத வார்த்தையான தேவன். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகின்றோம். இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படியாக இயேசுவின் காயங்கள் தழும்புகளாக மாற்றப்பட்டது. அதனால்தான் சீசன் தோமா ஆச்சரியப்பட்டார். அவர் எதிர்பார்த்தது காயம், ஆனால் அந்த காயம் தழும்புகளாய் மாற்றப்பட்டதினால் இயேசு தழும்புகளை காண்பித்த உடனே தோமா அவர்கள் என் தேவனே என்று கூப்பிட்டு ஆச்சரியப்பட்டார். மனித இரத்தத்தை போல் இயேசுவின் இரத்தத்தில் அணுக்கள் இருந்திருந்தால் 3 நாட்களுக்குள் அது தழும்புகளாய் மாறி இருக்காது. அது வார்த்தையான பரிசுத்த தேவ இரத்தமாகும். இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் இயேசுவின் விலா எலும்பில் இருந்து புறப்பட்ட இரத்தமானது மனிதனின் பாவத்தையும் பாவ குற்றத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். அந்த வசனங்களை உச்சரிக்கும் போதுதான் பாவ அக்கிரமம் மீறுதல்கள் எல்லாம் கழுவப்படும். அத்தோடு புறப்பட்ட தண்ணீர் மனிதனின் இருதயமாகிய ஆத்துமாவில் தோன்றும் அக்கிரமத்தை கழுவி சுத்திகரிக்கும். இயேசு சிலுவையில் விட்ட ஆவி மனிதனின் ஆவியில் உருவாகும் மீறுதல்களை துப்புரவு செய்யும். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் சிலுவையில் இரத்தம், தண்ணீர், ஆவி 3ஐயும் ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆமேன். இதோ வழக்கத்தின்படி தலைப்புக்கு ஏற்றால் போல் சில கவிதைகள். புறப்பட்ட இரத்தத்தால் புது வாழ்வடைந்தேன், புறப்பட்ட தண்ணீரால் புது பலனடைந்தேன், புறப்பட்ட ஆவியால் புனிதரை கண்டேன். புறப்பட்ட ஆவியால் புது வாழ்வடைந்தேன், புறப்பட்ட தண்ணீரால் புது பலனடைந்தேன், புறப்பட்ட ஆவியால் புனிதரை கண்டேன். அடுத்து, இரத்தத்தின் சத்தம் என்னை அழைத்தது நித்தம், செய்வேன் தேவ சித்தம் என்னை தந்தேன் தத்தம். இரத்தத்தின் சத்தம் என்னை அழைத்தது நித்தம், செய்வேன் தேவ சித்தம் என்னை தந்தேன் தத்தம். அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5. நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை,
ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள் 70வது ஆண்டு முடிவில் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று எரேமியா வழியாக கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து ஜெபிக்கிறார் தானியேல். ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள், சொந்த தேசம் திரும்புகிறார்கள். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தீர். தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து ஜெபிக்கிறார், ஜெயம் எடுக்கிறார். தேசத்துக்கு திரும்பி போனி, நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்துக்கு திரும்பி போனி, நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள்